பெரும்பான்மையின் சமூகத்தைச் சேர்ந்த 88 வயதான ஓய்வு பெற்ற ஆசிரியொருவர் இறுதியாக இடம்பெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையில் தமிழ் மொழி பாடத்திற்கு தோற்றி அதில் சிசித்தி பெற்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். அங்குரவாத்தோட்ட பிரபுத்கம என்ற கிராமத்தைச் சேர்ந்த இவர் 1937 ஆண்டு பிறந்தார். ஆசிரியையாக இருந்து 30 வருடங்களுக்கு முன் ஓய்வு பெற்ற இவரின் பெயர் மிசலின் நோனா. இவர் இம்முறை ஹொரண தக்சீல வித்தியாலய பரீட்சை மண்டபத்தில் தனது பேரன் பேத்திகளது வயதை ஒத்தவர்களுடன் அமர்ந்து பரீட்சைக்கு தோற்றி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளியான பெறுபேறுகளின்படி தமிழ் மொழி பாடத்தில் அவர் சீதர சித்தியை பெற்றார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், நான் சிறந்த பெறுபேறு ஒன்றை எதிர்பார்த்தேன். குறைந்தபட்சம் பி சித்தி கிடைக்கும் என்று மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தேன். இப்போது நான் மீண்டும் தமிழ் மொழி பரீட்சையில் ஏ சித்தியை பெறுவதற்கு பெற தயாராகி வருகிறேன். அதுதான் எனது திட்டம் என்று தெரிவித்துள்ளார். 1937 பிறந்த மிஷலின் நோனா தனது மூத்த மகள் மற்றும் பேத்தியுடன் வசிக்கிறார். அவர் 7 குழந்தைகளின் தாய். அவர்கள் அனைவரும் இப்போது பெரியவர்கள். அவரது மகன்கள் ஆயுத படைகளில் பணியாற்றி இப்போது ஓய்வு பெற்றுள்ளார். எங்கள் சமூகத்தில் தமிழ் என்பது நமக்கு தேவையான மொழி. நான் அதை இன்னும் ஆழமாக படிக்க விரும்பினேன். நான் ஆசிரியரிடம் கற்கவில்லை, தமிழ் புத்தகங்களை தேடி கண்டுபிடித்து நானே படித்தேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு கல்வி கற்பதற்கு வயது தடையில்லை என்பதை நியத்தில் நிரூபித்து காட்டிய ஓய்வு பெற்ற ஆசிரியை பலரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.